அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் விருச்சகராசினியர்களான உங்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், அதேபோல் விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாது கிரகங்களிடையே ராஜ கிரகம் என்று கூறக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். அதேபோல் சனி வக்ர நிவர்த்தியும், புதன் வக்ர நிவர்த்தியும், குரு வக்ரகதி என இந்த முக்கிய 4 கிரகங்களுடைய நிலை அமைகிறது. அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷ் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் முக்கிய கிரகமான சூரியன், புதன், சனி மற்றும் குருவினுடைய நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதும், அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் வக்ரசனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கூடுமான வரைக்கும் விருச்சகராசினியர்கள் இரவு நெடுநேரமாக கண் விழிப்பது, தேவையற்ற வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது, நேரங்களில் உணவருந்துவது, தரக்குறைவான உணவகங்களில் உண்பது ஆகியவற்றை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் உண்ணுவதும் உறங்கச் செல்வதும் அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் ஜென்ம ராசியில் அதி உக்கிரகமான சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கும் போது உடலில் அதிக உஷ்ணத்தை தாங்க வேண்டி இருக்குங்க. இதனால் உடலில் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. கூடுமான வரைக்கும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, அதேபோல் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தகைய கிரகநிலைகள் அமையும் போது சம்பந்தப்பட்ட அன்பர்கள் ஒரு முறையாவது நல்லெண்ணெய் ஸ்தானம் செய்து கொள்வது அவசியம் என ஆயுர்வேதம் வலியுறுத்துகிறது. ஆயுர்வேதமும் ஜோதிடமும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து கலைகளாகும். உடல் உஷ்ணத்தை குறைக்குங்க. நீர்மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, கிருணி பழம் ஆகியவற்றை உணவில் அதிக அளவில் சேர்த்து கொள்வது நல்லது. மேலும் நீர் அருந்துவதும் சரீரத்திற்கு நன்மை செய்யும் என்பதையும் ஆயுர்வேத நூல்கள் விளக்கி இருக்கு. கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வதும் ஓய்வெடுப்பதும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல உத்தியோக ரீதியாக மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள் சண்டை காரணமாகவோ அல்லது 3ஆம் நபரின் தலையீட்டின் காரணமாகவோ பிரிந்திருந்தவர்களும் கூட உண்மையை உணர்ந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மொத்தத்துல விருச்சகராசினியர்களுக்கு இந்த தருணம் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து அர்த்தாஷ்டக ராசியான கும்பத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பேச்சிலும் செயலிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் கட்டுப்பாட்டானம் செயல்படுவது பல தருணங்கள்ல மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டு. அந்த மாற்றத்தினால் மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. அது பெரும்பாலும் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்குங்க. கூடுமான வரையில் வளைந்து கொடுப்பது புது பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை தவிர்க்க உதவுங்க. குறிப்பா உத்தியோகஸ்தர்கள் இத்தருணங்கள்ல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க.
விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே வர்த்தக துறையினருக்கு சாதகமாக இல்லைங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் இக்காலகட்டங்களில் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் பயக்குங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்களினால் புதிய பிரச்சனைகள் ஏற்படுங்க. முக்கிய பிரச்சனை அனைத்திலும் தீர ஆராய்ந்து பார்த்து அதன் பின்பே முடிவெடுப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணி 24 மணி நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறையாதுங்க. இருந்தாலும் வருமானம் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. கையில் இருப்பதை கொண்டே சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதையும் அறிவுறுத்துது. இந்த தருணங்கள்ல மக்களிடையே செல்வாக்கும் புகழும் குறையக்கூடுங்க. இதுவே வாய்ப்புகளையும் வருமானத்தையும் பாதிக்கும். அதே போல இந்த விருச்சக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சிறு அளவிலேயே சுபபலம் பெற்றுள்ளதால் இக்காலகட்டம் முழுவதும் அரசியல் துறையினருக்கு ஓரளவே நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கு குறைய இருக்கு. கட்சியினரின் திட்டமிட்ட பிரச்சாரம் உங்களுடைய செல்வாக்கை பாதிக்க கூடுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. அதன் காரணமாக பாடங்கள்ல கவனச்சிதறிவு உண்டாகுங்க. படிக்க உட்கார்ந்தால் உறக்கமும் சோம்பலும் அசதியும் அதிகரிக்கும். சிலருக்கு குடும்ப சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் மனதை அரிக்குங்க. இப்படியே இதுவே படிப்பில் சிரத்தை குறைக்க வழிவகுக்கும். ஆனால் தற்போது அவை அனைத்துமே நீங்கி உங்களுடைய கவனத்தை முழுமையாக படிப்பில் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதி கிரகம் செவ்வாய் ஆவார். அவர் சூரியனுடன் சேர்ந்து விருச்சக ராசியில் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க. வயல் பணிகள் அதிகமாக இருக்குங்க. விளையாட்டுகளை ஏற்றுமதி செய்யும் வர்த்தகங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்பட்டு வந்த நிலையில இனி பாக்கிகள் எதுவும் தாமதப்படாமல் உங்களுக்கு எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம விருச்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் இணைந்து சஞ்சரிக்கும் சூரியன் செவ்வாயினாலும் அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டுள்ள சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினால் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட இருக்கு. அன்றாட பணிகள்ல கூட கவனிக்க இயலாத நிலை ஏற்படுங்க. மருத்துவ செலவுகளும் கவலை அளிக்கும். இத்தருணங்கள்ல உடல் நலன்ல அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடல் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவான் மற்றும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.